அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த வரிகளை நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, தோத்து போயிடுவோமோ, நம்மளால முடியுமா, இப்படி 1000 பயம். 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் தன் மீசையை முறுக்கிட்டு எதுக்கும் பயப்படாதுன்னு சொன்னாரே, அது ஏன் தெரியுமா? பாரதியார் சொன்னது வெறும் பாட்டு மட்டும் இல்லைங்க, அது ஒரு மனப்பயிற்சி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. இது உங்க உடம்புக்கான எக்ஸசைஸ் இல்ல, உங்க மனசுக்கான வெளிப்பாடு. நீங்க உங்க கஷ்டத்தை பார்த்து குனிஞ்சு போற வரைக்கும் தான் அது உங்களை பயமுடுத்தும். அதே கஷ்டத்தை நிமிர்ந்து நின்று கண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க, அந்த நிமிஷமே உங்க பயம் பாதி குறைஞ்சு போயிடும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். இதுதான் பாரதியாரோட சக்சஸ் சீக்ரெட். நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல உங்க மனசுல ஆழமா நம்புங்க. நல்லதே நடக்கும்னு நினைக்கும் போது உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவுல பயம் இருக்காது, தைரியம் தான் இருக்கும். ஒரு நெருப்புக்கு முன்னாடி எப்படி இருட்டு நிக்க முடியாதோ, அப்படி பாரதியோட வரிகளுக்கு முன்னாடி உங்க பயம் நிக்க முடியாது. இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற ஒரு பயத்தை தூக்கி எறிங்க. பாரதி சொன்ன மாதிரி தனிமையில இருந்தாலும் பயம் இல்லைங்கிற நிலைக்கு வாங்க. உங்களை நீங்களே நம்புங்க. பாரதியாரோட எந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல எந்த வரிகள் உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல தைரியம் தருது, அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தைரியமா இருங்க. இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.